ஹார்ட் பீட் சீரீஸில் இருக்க அத்தனை எபிசோடையும் பார்த்த நீங்கள் உங்களோட ஹார்ட்டை ஒழுங்காக பார்த்துக்காம விட்டீங்களே, இது சரியா? சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தவங்களோட பிரிவுனால பல நாளாக அவங்களோட இதயத்தில் ஒரு பெரிய வலியும், நம்மளால தான் இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களோன்ற மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியும் மட்டும் இருக்குதுன்றது நல்லாவே தெரியும். அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோவோட முடிவில் அது இருக்காது. 100 Days 100 Thoughts சீரீஸில் இன்றைக்கி டே 5. இந்த மாதிரியே வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவ்வளோ நாளாக எஃபர்ட்ஸ் போட்டு தாங்கி பிடிச்சது நீங்கள் மட்டும்தான்ட்டு. இப்படி ஒருத்தவங்களுக்காக இவ்வளோ பண்ணியும் அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே விஷயந்தான், அவங்க உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்க 1000 காரணங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், எல்லா சூழ்நிலையிலையுமே உங்களை விட்டு கொடுத்த ஒருத்தவங்களை நீங்கள் இழந்திருக்கீங்க. ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் இவங்களை விட்டுறவே கூடாதுன்னு நினச்ச உங்களை அவங்க இழந்திருக்காங்க. அப்போ லாஸ் யாருக்கு? அவங்களுக்கு தானே. விட்டுட்டு போனால் அவங்களே எங்கேயோ யார் கூடயோ ஜாலியாக இருக்கும்போது எந்த தப்புமே பண்ணாத நீங்கள் அவங்கள நினச்சி விடாமல் ஃபீல் பண்ணுறது சரியா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தொலைந்தவர்கள் யாரும் நீங்கள் தொலைத்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் யாரையுமே பிடிச்சி வச்சுக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. உங்களை பிடிச்சவங்க கண்டிப்பாக இப்போ உங்களை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. மற்ற எல்லாரையுமே லெட் தம் கோ, அவ்வளோதாங்க லைஃபு. யாரோட பிரிவினாலேயோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை அனுப்பிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 6ல் 5:55க்கு மீண்டும் சந்திப்போம்.